ஹலோ வலிக்கணும்மா. வணக்கம் வணக்கம். இன்னைக்கு சனிக்கிழமை இரவு நேர வணக்கம். எல்லோருக்கும் இரவு நேர வணக்கம். நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க பொடி தோசை பொடி இட்லி எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பொடி இட்லி இந்த நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இதில் வடச்சட்டியில் அதில் இப்போ தான் பொடி இட்லி கொஞ்சம் பண்ணேன். நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும். என்ன வலிக்கணுமே திடீர்னு பொடி இட்லி டைப் பண்ணுறீங்க புதுசாக? நான் வீடியோவில் பார்த்தேன். வீடியோவில் பார்த்தது தான் இப்போ பிரதிபலிக்குது. கொஞ்சம் கடுகு போட்டுக்கணும். கடுகு போட்டுக்கணும். அப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கணும். இட்லி இந்த சட்டியில் தான் செய்யணுமா? கருவேப்பிலை இந்த சட்டியில் தான். இட்லி தான் அவிச்சாச்சு, அவிச்சது தான் இருக்கே. ஓ, இந்த அவிச்சு. அப்போ அவிச்ச இட்லியே என்ன பண்ணும்? பொடி இட்லி இந்த காட்டுறேன் பாரு. இப்போ பாரு, இதில் இட்லியை வைக்கணும். ரெண்டு 3 இட்லியை அதில் வைத்து வேக வைக்க 3 4 அப்படியும் வேகவில்லை என்றால் மாங்கன்று வேக 5 1 6 இட்லியா. இதில் நம்ம இட்லி பொடி இருக்குது, நம்ம தயார் பண்ண பொடி இருக்குது. அதை இப்படி தூவி விடணும். புரியுதா? சரி, எல்லா இடத்துலையும் தூவி விடணும். தூவி விட்டுட்டு திருப்பி நைஸாக திருப்பி போடணும். இதற்கு பேர் தான் பொடி இட்லியா? ஆமாம், தார்நைசி ஸ்கூலுக்கு கொண்டு போவேன். இதே தார்நைசி இதுதான் ஸ்கூலுக்கு கொண்டு போவேன். அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் பொடி இட்லினா. ஆனால் அவனுக்கு வந்து பீஸ் பீஸாக கட் பண்ணி போட்டுருப்பாரு. நம்ம வந்து இது முழு இட்லியாக போடுறோம், அவங்க வந்து பீஸ் பீஸாக கட் பண்ணி போட்டுருப்பாரு. வலிக்கு நம்ம இந்த இட்லி எங்கே பார்த்தீங்க? இப்போ பார்த்தேன். யாரு அந்த சீதா வினோத் இருக்குல்ல, ஆமாம், அவங்க தம்பிக்கு அவங்க அம்மா செஞ்சு கொடுத்துட்டு. அது பார்க்கவும் நான் சுட்டு சாப்பிட்டேன், சூப்பராக இருந்துச்சு பொடிக்கு. இப்போ பொடி தோசையும் ட்ரை பண்ணலாம். பொடி தோசையும் ட்ரை பண்ணலாம். இது எப்படி மம்மி ஸ்பைசி மேலே மட்டும் தானே பொடி இருக்கும்? இல்லை, சூப்பராக இருக்கும், சாப்பிட்டு பாரு, சூப்பராக இருக்கும். வலிக்கு நம்ம சாப்பிட்டு ட்ரை பண்ணவா? ஓகே. வலிக்கு நம்ம இன்னைக்கு டே எப்படி போச்சு? இன்னைக்கு டே நல்லா போச்சு. என்ன இவ்வளோ பிஸ்கட் சொல்கிறீங்க? நல்லா போச்சு. எனக்கு கொஞ்சம் தைரியமாயிடுச்சு. என்ன தைரியம்? என்ன தைரியம்னு கேளு. என்ன தைரியம் மம்மி? நகையோட விலையெல்லாம் நிறைய ரேட் ஏறி போகுது. என்ன அது சோகமான விஷயம்ல இல்லையா? நமக்கு வாங்கணுங்கிறதுல நமக்கு இருக்குது. இருக்கிற ஜுவல்ஸ் போதும். புரியுதா? புதுசாக வாங்க முடியாது. புதுசாக வாங்கணுங்கிறதுல அதுவே நம்மள்ட்ட இருக்குது. கிட்டத்தட்ட 40 lakhs இருக்க மாதிரி கணக்கு போட்டு பார்த்தேன். அதனால ஹாப்பினஸ் வந்து, அதனால ஹாப்பினஸ் ஆயிடுச்சு. நான் 20 லட்சம் தான் முதல்ல கணக்கு போட்டேன். இப்போ 40 lakhs வரும்போது அதனால ஹாப்பினஸ் ஆயிடுச்சு. இப்போதான் ஒரு பவுனே 1 லட்சம் விற்கிது. ஆமாம், 1 லட்சம் விற்கிது. அப்போ 40 பவுனு 40 லட்சம். ஆமாம். ஏன் மம்மி? இந்த எண்ணெயே ஊற்றிக்கலாம். அது ஊற்றுறது பயமாக இருக்குது, பேலன்ஸ் இல்லாமல் ஊற்றி போச்சுன்னா என்ன? அது பேலன்ஸ் இல்லைன்னா ஊற்றி போயிடுச்சுன்னா அப்படி டபக்குன்னு கவுந்து போயிடும். ஏன் பாட்டிலோட ஊத்துறீங்களா? இது இவ்வளோ வெயிட்டாக இருக்குல்ல. ஆமாம், எங்கே நீங்கள் எண்ணெய் சட்டி வச்சுருப்பீங்களே? தோசை அதில் இருக்கிறது கடலெண்ணெய், இது நல்லெண்ணெய். இந்த மாதிரி பொடி தோசைக்கெல்லாம் நல்லெண்ணெய் தான் ஊற்றணும். அதுக்காக. ஆனால் அது 12-13 லட்சம் ரூபாய்க்கு அடகுல இருக்கு. அதை மீட்கணும். மீட்டாதே 36-40 லட்சம் நம்ம கைக்கு கிடைக்கும். மீட்டலாம், கடவுள் வழி கொடுப்பார். நீ வழி கொடுக்க மாட்டேன், கடவுள் வழி கொடுப்பார். வழி நம்ம என்ன தலையில் என்ன வச்சுருக்கீங்க? எண்ணெய் வச்சேன். ஏன்? குளிச்சுட்டு எண்ணெய் வச்சேன். எண்ணெயே வைக்கிறது இல்லை, எனக்கு தோணுச்சு, சரி எண்ணெய் வைக்கணும்னு வச்சேன். நல்லா இல்லையா? நைட்டில் என்ன பாலா வச்சேன். நல்லா இல்லையா? எண்ணெயா இருக்குது தலை? தலை எண்ணெயாக தான் இருக்கணும்.
வலிமை இன்னைக்கு ஒர்க் என்னென்ன பார்த்தீங்க வீட்டில்? ம் இன்னைக்கு ஒர்க் என்னென்ன பார்த்தீங்க? இன்னைக்கா ம் இன்னைக்கு ஒன்றும் பெரிய வேலையெல்லாம் பார்க்கல. இன்னைக்கு குளிப்புமா வேண்டாமான்னு கூட எனக்கு ஒரு சந்தேகமா இருந்துச்சு. காலையில் நான் போனதுக்கு மழை இன்னைக்கு வெயில் ரொம்ப இல்லை, ம் ரொம்ப வேர்க்கல, ம் அதனால குளிப்பமா வேண்டாமான்னு ஒரு சந்தேகமா இருந்துச்சு. ம் அப்புறம் குளிச்சுட்டேன். ம் ஒன்றும் வேலை பெரிய வேலையெல்லாம் ஒன்றும் பார்க்கல. ம் தோசை கரண்டி இந்த பொடி தோசை ஏற்கனவே ட்ரை பண்ணிருக்கீங்களா மம்மி? இல்லை, நீ தான் ட்ரை பண்ணுறேன். நல்லா தான் இருக்கு. பொடியை போட்டோம்னா நல்லா தான் இருக்கு. ம் டேஸ்ட்டாக ஆத்தாச்சிலாம் அப்போவே சுடுவா. சரி தீந்துராதா பொடியா? ம் தீந்தா இடிச்சுக்கிறோம். என்ன சாப்பிட்றதுல இருக்குது வேற என்ன? அப்போ என்னென்னோ தோசை ஊற்றினாலும் தான் டேஸ்ட்டாக இருக்குது. கறியை வாங்கிட்டு வந்து தோசை ஊற்றினாலும் தான் கறி டேஸ்ட். தோசை என்ன ஊற்றுற? மதுரையிலலாம் கறி தோசை, அப்புறம் முட்டை தோசை, அப்புறம் வேறு என்னென்ன தோசை, கோன் தோசை, தானியம் சாப்பிடுவேன்ல, அதெல்லாம் அரிசி மாவுது. ம் அப்புறம் என்னென்னோ தோசையெல்லாம் இருக்குது. மசாலா தோசை. நீங்கள் ஸ்பெஷலாக பொடி தோசை ட்ரை பண்ணுறீங்க. ஆமாம். இன்றைக்கி நான் புதுக்கோட்டையிலேருந்து வரையில் திருநெல்வேலி அல்வா வச்சுச்சு மம்மி ஐயே அப்படின்னு கடையில் போட்டிருந்தாங்க. வண்டியிலேருந்து கொண்டாந்து போட்டிருந்தாங்க. ஆனால் அது நல்லா இருக்குமான்னு தெரில. ஓ, திருநெல்வேலி அல்வா கடைக்கு அப்படின்னு. திருநெல்வேலி அல்வா. உங்களுக்கு திருநெல்வேலி அல்வா கடை அந்த ஹிஸ்ட்ரி தெரியுமா மம்மி? அது இருட்டல்வா தானே? ஆ அது இருட்டல்வா, வேற எங்கேயும் இல்லை, திருநெல்வேலி தானே? திருநெல்வேலி தான். ஓ, இருட்டுக்கடை அல்வா. இருட்டுக்கடை அல்வா. அது எப்படி தெரியுமா இருந்தது? அரவிந்த் சாமி ஒரு படத்தில் சொல்லுவேன், கோயிலுக்கு எதிர்க்க கரண்டே இல்லாமல் ஆரம்பித்த கடையும் அது. ஓ, இப்போ நம்மளுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு இருட்டு கடை. ஆமாம், கடை இன்னும் கரண்டே இல்லையா ஆரம்பிக்கல. பார்த்தா சரி இருட்டு கடையில் ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. சரி கடை என்ன, இல்லை அந்த கடைக்கு பேர் என்ன வைக்கலாம்னு பார்க்கல, இருட்டு கடைன்னு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இருட்டில் தானே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்காங்க, இருட்டு கடைன்னு வச்சுருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் லேண்ட்மார்க் சொல்கிறது இருட்டுக்கடை அல்வா. கோயில் எங்கே இருக்குன்னு கேட்டால் இருட்டுக்கடை அல்வாவுக்கு பக்கத்தில் இருக்குன்னு சொல்கிறேன், எய்த்தாப்பில் இருக்குன்னு சொல்கிறோமா. பொடி இதுலேயே தூங்கிடுறேன். அப்போ இதுலேருந்து என்ன மம்மி தெரியுது? அவ்வளோ ஃபேமஸ் ஆயிடுச்சு அந்த பிஸ்னஸ், அவ்வளோ டெவலப்மெண்ட் ஆயிடுச்சு இருட்டுக்கடை அல்வா. ஆனால் பொதுவாக சொல்லுவா சாஸ்திரத்தில் இருட்டில் எது ஆரம்பித்தாலும் விளங்காதும்பாவில். ஆனால் இது விளங்கிருக்கே, நீங்களே எல்லாருக்கும் தெரியும்ல, மனுஷனா பிறந்த எல்லாருக்கும் இருட்டுக்கடை அல்வா தெரியும். இருட்டுக்கடை அல்வா தெரியும். நிறைய பேர் அது மாதிரி எஸ் ஜானகி பெரிய ஆளுகள்லாம் பாடினா பாட்டு நம்ம சொல்லுவா, நம்மள சொல்லுவாங்க முதல் கோணல் முற்றும் கோணல் அப்படிம்பாங்க. முற்றுமே கோணல், இனிமே இங்கே வரப்போற முதல்ல உனக்கு தடுமாறிடுச்சு அப்படிம்பாங்க. ஆனா எஸ் ஜானகி இந்த மாதிரி பெரிய பாடகர்கள்லாம் பாட்டு அவங்களுக்கு வெளிவரவே கிடையாது. முத பாட்டு வெளிவரவே கிடையாது ஆடியோல இருந்து. என்ன மருகா எஸ் ஜானகி அம்மால எவ்வளவு ஃபேமஸ் ஆயிடுச்சு பாட்டில, உலக புகழ் பெற்று. ஆமா, ஒன்னொன்னு இந்த பேர் சொல்றது வித்தியாசமா இருக்கு. அது நேரத்தை பொறுத்து தான். ஹார்ட் ஒர்க் அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, அதனால கடவுள் முற்றும் கோணல் இருப்பாங்க. எங்க அம்மா எல்லாம் சொல்லுவாங்க முதல் கோணல் முற்றும் கோணல். ஆனா எஸ் ஜானகி அம்மால முதல் படம் ரிலீஸே வரவே இல்லையா வெளியே. உனக்கு இது போதும்ல அந்த தோசை போதும். இன்னைக்கு முதல் கோணல் முற்றும் கோணல் எந்த செயல் மாடி. இன்னைக்கு இவங்கள்ட்ட பேசினேன், அந்த முத்து எச்சம் இருக்காங்களா, மாடிக்கு வந்து இவ்வளவு நாளைக்கு இப்ப 7.5 லட்சம் ரூபா வந்திருக்கான். இன்னைக்கு இது போட்டானா ரூப் போட்டானா 8 லட்சம் ரூபா வந்திருக்கான். இன்னைய வரைக்கும் 8 லட்சம் தானே, கம்மியா இருக்கு. பொருள் விலை கூட விற்குது. ரூப் போடுற வரைக்கும் கரண்ட் கனெக்ஷன்லாம் வாங்கி கரண்ட் கனெக்ஷன்லாம் உள்ள போகணும்ல ரூப்புக்குள்ள. அது கீழே இருந்து மேலே ஈஸியாக எடுத்துக்க முடியாது. அதே அதெல்லாம் பண்ணிட்டாங்களாம். இனிமே இந்த பிளம்பிங் ஒர்க் இருக்குல்ல, பிளம்பிங் ஒர்க் இருக்கு, பூசணும், இந்த வேலையெல்லாம் இருக்கு. ஆனால் சொன்னாங்கல்ல கீழே கட்டியாச்சுன்னா மேலே கட்டுறது ஈஸி தான். ஆமா, 8.5 எப்படியும் 12 லட்ச ரூபா வரும்னு நினைக்கிறேன் அப்படின்ச்சு. இன்னும் கொஞ்சம் 4 லட்சத்துக்கு இருக்கும் வேலை. உள்ள எத்தனை ரூம் வச்சு கட்டுறாங்க தெரியல, அது கேட்கல.
வலிக்கணுமா இன்னைக்கு யார் யூடியூப் சேனல் பார்த்தீங்க? இன்னைக்கா ம் இன்னைக்கு இந்த ஒரு பொண்ணு, அது என்ன ஒன்று, அது ஒரு பேரு, அந்த பொண்ணு சின்ன வயசுக்குள்ளதான் பிஏ படிச்சிருக்கான். ஆனால் அது ஹஸ்பண்ட் ஒத்துழைக்கல, மாமியாவும் மருமகளும் தான் போடுறாங்க. சரி. பிஇ படிச்சிருக்கான். ஆனால் அதுக்கெல்லாம் 8.24 லேக் சப்ஸ்கிரைபர், 8.24 சப்ஸ்கிரைபர். அந்த பொண்ணு என்னமோ இல்லை, அது ஒரு பேரு. சரி, என்ன போட்டிருந்தாங்க? அது இந்த மாதிரி அது போடுறது ஒன்று புரியவே இல்லை. அந்த பொண்ணு போடுறது ஏதோ கருத்து தான் சொல்லுது, ஆனால் புரியவே இல்லை. அப்போ நீங்கள் சொன்னீங்களா, கமெண்ட் போட்டீங்களா புரியல என்ன? நான் கமெண்ட் எல்லாம் போடுவேன். எனக்கு கமெண்ட்டுக்கு எதை தட்டணும் எதை அமுக்கணும் என்னன்னு தெரியாது. அதனால கமெண்ட் எல்லாம் நான் ட்ரை வலிக்கு நம்ம பெரிய யூடியூபராக இருக்கீங்க. கடைசி யூடியூபர்னா சும்மா பேசுறது மட்டும்தான் பேச தெரியும், வேற ஒன்றும் பண்ண தெரியாது. அதெல்லாம் பண்ண தெரியாத நேரம் எப்போ பெரிய ஆளாக இருப்பேன். நான் முன்ன படிச்சிருக்கேன். நான் இன்னைக்கு டாக்டர் எல்லாம் பார்க்கலையா? இன்னைக்கு டாக்டர் பார்க்கல. டெய்லி அதே பார்த்தாலும் மனசுக்கு தைரியம் இல்லாம ஒரு மாதிரி போர் அடிக்கிற மாதிரி இருக்கு. நோய் வந்து இருந்துகிட்டு தான் இருக்கு, மனுஷன் உள்ள உயிர் உள்ள வரைக்கும், நம்ம மூக்கு இருக்க வரைக்கும் சளி இருக்கும் அந்த மாதிரி. அதனால வெறும் நோயை மட்டுமே நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில ஒருபடி கூட முன்னுக்கு போக முடியாது. பயந்துகிட்டே இருந்தோம்னா வாழ்க்கையில என்ன ஒண்ணு கூட எடுத்து வைக்கவே முடியாது. இல்லை, நமக்கு ஒரு நாளைக்கு சாதாரண நெஞ்சு வலியாக தான் இருக்கும். ஆனால் நம்ம எதுலேயோ படிச்சிருப்போம், இந்த அறிகுறி தான் ஹார்ட் அட்டாக்கு அது இதுன்னு படிச்சிருப்போம். உடனே நம்ம மனசு அதை கற்பனை பண்ண நினைச்சிடும். அப்படிலாம் நினைக்க கூடாது. சாதாரண இதுவும் இருக்குது, சீரியஸான பிரச்சனையும் இருக்குது. ஒன்னொன்னு சாதாரணம்னு நினைப்பா, அது சீரியஸ் ஆகி போயிடும். அதனால எதையும் பார்த்து நம்ம அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் இதுன்னு சொல்லுவாங்க பாரு, அந்த மாதிரி. அதனால டாக்டரை ரொம்ப பார்க்கறது இல்லை. மனுஷன் இருக்கிற வரைக்கும் நோய் இருந்துகிட்டு தான் இருக்க, நோய் நொடியெல்லாம். இதையெல்லாம் பார்த்து நம்ம நம்மனா சரியா என்னைக்காவது விருப்பம் என்னென்ன கியூர் பண்ணணுமோ கியூர் பண்ணிக்கிட்டு நமக்கு ஆயுள் கடவுள் எவ்வளவு கொடுத்துருக்காரோ அந்த அளவு நம்ம வாழ்றோம். என்ன அவ்வளவுதான். ஒரு சிலர் இந்த ரோட்ல இருக்குதுங்க, ரோட்டிலே கிடக்குது, அதுக்கெல்லாம் நீண்டாயிலோட தான் இருக்குதுங்க. அதுக்கெல்லாம் யார் பராமரிக்கிறா, யார் பார்க்குறா, வேளா வேலைக்கு சாப்பாடு கூட இல்லை, அப்படிதான் இருக்குது. அதுங்களுக்கெல்லாம் நல்லா தான் இருக்கு. அதனால நோய் டாக்டரை பற்றி ரொம்ப பார்க்கறது இல்லை. அது பார்த்தோம்னா ஒரு பயம், மனசுக்குள்ள ஒரு பயந்த உணர்வு வருது. மனசு பயந்த உணர்வு ஆயிடுச்சுன்னா ஒன்று கூட நம்ம ஃபேஸ் பண்ணவே முடியாது. பயந்த மனசு வந்தால் அடுத்தவங்க எதுவும் பேசினா கூட நம்மளால எதிராக ஒரு இது கூட பண்ண முடியாது. மனசு தன்னம்பிக்கையா வச்சுக்கிறதுக்கு என்னென்ன வழிகள்? அதான் மனசுல தன்னம்பிக்கையா வச்சுக்கணும். அதுதான் அது பெரிய இதுதான். தன்னம்பிக்கை இல்லாதவர்களுக்கு எப்படி வச்சுக்கிறது? ஒரு சிலர் ஒண்ணுமே இல்லாட்டி கூட அந்த குட்டி நீ சொல்ற பாரு, இங்க இருக்க ஒரு குட்டி, இந்த நீ சொன்ன எல்போர்டு போட்டிருக்கான்னு, அந்த புள்ள பாரு, அதுக்கு என்ன கான்பிடென்டா இருக்கு, என்ன தன்னம்பிக்கையா இருக்கு. ஒரு நாளைக்கு 4 வாட்டி இதுக்குள்ள போயிருப்பா. வீட்டுல சைக்கிள்ல போகுது, நடந்து போகுது, செல்போன் அப்படியே பார்த்துட்டே போகுது. பார்த்தா அம்மா நோண்டி, என்ன சோத்துக்கு வழி இல்லை, எல்லாமே கஷ்டம், வாழ்றதுக்கே வழி இல்லை. ஆனா அந்த பிள்ளை என்ன கான்பிடென்டா என்ன திமுறா போகுங்கிற. இப்ப அந்த பிள்ளையெல்லாம் பார்த்தா நம்ம இதுக்கணும், திடப்படுத்திக்கணும். யாருக்கும் பணிஞ்செல்லாம் போறதில்ல. நீ ஒண்ணு கேட்டா நான் 10 சொல்றது, அப்படி பேசும். இந்த பிள்ளை பயங்கரமான உள்ள. ஆனா எப்படி அவங்களுக்குலாம் அவ்வளவு கான்பிடென்ட் வருதுன்னு தெரியல. நம்ம யார்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்கறது கிடையாது, நம்மளே யார்ட்டையும் எதிர்பார்க்கறது கிடையாது. இருந்தாலும் நம்மளுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துருது. என்ன அதே அதுக்கு நம்மள சின்ன வயசுல இருந்து அவங்க வளர்ற சூழ்நிலையை பொறுத்து. ஆமா, தாரணேசிக்கு அந்த ஃபீலிங்ஸ் இருக்கு. அது வளர்ற சூழ்நிலை. அவனே என்ன சொல்லுவேன், ஸ்கூல்ல பசங்க அடிச்சாங்கன்னா, ஏண்டா நீயும் திருப்பி அடிக்க வேண்டியதானே, அவங்க பிடிச்சி தள்ளி விடுறாங்க அடிக்கிறாங்கன்னா ஸ்கூல்ல பசங்க, நீயும் பிடிச்சி தள்ளி விட வேண்டியதானே, நீயும் அடிக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்டா, ஆயா நம்ம அடித்தோம்னா அப்புறம் அவன் திருப்பி ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு வருவானோ மாட்டானோ, அதனால நான் திருப்பி அடிக்கிறது இல்லை அப்படிங்கிறேன். அப்போ அவன் அந்த அளவுக்கு யோசிக்கிறேன் பாரு, நம்மளுக்கு திருப்பி அவன் நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்பாக வருவானோ மாட்டானோன்னு. அந்த யோசிப்பு இப்பவே அந்த பிள்ளைக்கு இருக்கு பாரு. எத்தனை வயசு அது? அவனுக்கு 4 வயசு தான் அது. இந்த பிள்ளையெல்லாம் ஏன் அந்த மாதிரி நினைக்கிறது இல்லை?
அதுக்கு வளர்ந்த சூழ்நிலை, அதுக்கு சின்ன வயசுலேருந்தே தைரியமாகவே வளர்ந்துருச்சுங்க. அவன்லாம் கொஞ்சம் பயந்து வளர்க்குறேன். முத்திவி நான் கொஞ்சம் பயமுறுத்துறா, அப்படி பண்ணக்கூடாதுடா, அப்படி பண்ணக்கூடாதுடா அப்படின்னு போட்டு உழுப்புறா, அப்படிங்கிற மனசு பயம் வந்துடுது. இது எல்லாம் மனசு கஷ்டம். சொத்து பத்து இருந்தாலும் இழக்க வேண்டியது வரும். எவ்வளவுதான் இருந்தாலும் இப்ப மாமாவே அதனாலதான் நல்ல ஃப்ரெண்ட்ஸுகள்ட்ட எல்லாம் 1 கோடி ரூபா 2 கோடி ரூபாய் எல்லாம் அவங்க எல்லாம் இந்த மாதிரி சரி குடுக்குறாங்க. இந்த அதான் அந்த பயம். போல்ட்டுக்கு ஆள் கிடையாது, அம்மாவும் சப்போர்ட் கிடையாது, அவ்வளவு தூரம் ஒய்ஃபும் அந்த அளவுக்கு சப்போர்ட் கிடையாது. அவங்க ஆனா இதுவா இருக்காளே தவிர அந்த போல்ட்னஸ் கிடையாதுனாலதான் அவங்கள்ட்ட கொடுத்தவங்கள்ட்ட திருப்பி பணம் கேட்கறது இல்ல. கேட்டா பிரச்சனை வருமோ, அவங்கள தந்தா தரட்டும் அப்படின்னு விட்டுறாங்க. அந்த ஒரு இது நம்ம சிட்டி வீட்டு பிள்ளைகளுக்கு வரல. மற்ற ஜாதி பிள்ளைகளுக்கு அந்த சோத்துக்கு இருக்கோ இல்லையோ, நாளைக்கு அடுத்தவன்ட்டு தான் வாங்கி சாப்பிடணும்னா கூட நீ என்னடா பெரிய ஆளு, நான் தாண்டா பெரிய ஆளு அப்படிங்கிற மாதிரி பேசுது. என்ன தைரியம் ஆட்டோமேட்டிக்கா வருது. அது எப்படின்னே தெரியல. நம்ம பிள்ளைய 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா சம்பாரிச்சா கூட தைரியம். ரொம்ப அதிசயப்படுவேன். ஒரு நேரம் நடந்துதான் போகுது, சைக்கிள கூட காணும். அந்த சைக்கிள் கூட யார்கிட்ட வாங்கி ஓட்டிக்கிட்டு போகுது தெரியல. சைக்கிளை ஒவ்வொருக்கா ஓட்டிக்கிட்டு போகும், நடந்து போகல. ஆனா செல்போனை நோட்டிக்கிட்டே போகும். செல்போன் நெட்டு கார்டு போடுவாங்களா என்னன்னு தெரியல. செல்போன் அம்மா இடுபொடிஞ்சவ, அவளால ஒரு வேலையும் பார்க்க முடியாது. அப்பயே விட்டுட்டு ஓடிட்டேன். என்ன ஒரே ஒரு அக்கா மட்டும், அது இதுக்கு மேலே தூண்டா இருக்கு அந்த பிள்ளை. அது எலும்பா இருக்கும். நர்சிங் யார படிக்க வைக்கிறா அந்த பிள்ளையவா? ஆமா, யூனிஃபார்ம் போட்டு போகுதுல. யாராவது கான்பிடன்ட் எப்படி வருதுன்னு தெரியல. இல்ல கவர்மெண்ட்ல எல்லாம் கிடைக்குங்கிற தைரியமா என்னன்னு தெரியல. இல்ல கவர்மெண்ட் தைரியத்தெல்லாம் இல்ல, இது ஆட்டோமேட்டிக்கா இப்ப நம்ம பிறந்தப்பவே நெஞ்சோரம் கூட இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு சிலருக்கு வந்து நெஞ்சோரம் இருக்குது பார்த்தா, நமக்கு மட்டும் நம்ம பிறக்கையிலே கோழையாவ இருந்தோம். அப்படி இல்ல நடந்துக்கிற இப்ப நம்ம தன்னம்பிக்கையை வளர்த்துக்கிறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. தன்னம்பிக்கை எப்படி வளர்த்துக்கலாம். இப்போ எனக்கு ஒரு விஷயம் பிடிக்குது, அந்த விஷயத்தையே பண்ணி தன்னம்பிக்கையை வளர்த்துக்கலாம். இப்போ புக்கு படிக்க பிடிக்குதுன்னா புக்கு நல்லா ஸ்ட்ராங்காக படித்தேன்னா யார் என்னத்தை கேட்டாலும் எந்த இடத்துல கேட்டாலும் இதுக்கு இதுதான் வேல்யூ, இதுக்கு இதுதான் இதுங்கிறத தன்னம்பிக்கையாக சொல்லுவேன்ல. அப்போ நம்மளுக்கு அந்த நான் படிச்சிருக்கேன் அந்த தன்னம்பிக்கை இருக்கும். அதை தைரியம் பழகி ஊறி போச்சு. இங்கே உள்ளவங்களோட பழகி நல்லா எய்த்து வாயடி கொடுத்து ஊறி போச்சு. அதுதான் அந்த மாதிரி. நம்ம அப்படி இல்லை, அடுத்தவங்களை சொன்னா அவங்க தப்பா நினைக்கிறாங்களோ அப்படியோ இப்படியோன்னு நினைக்கிறதுனாலதான் நம்ம வாழ்க்கையில ரொம்ப இது இருக்கும். நம்ம ரொம்ப யோசிக்கிறோம்ப்பா. சித்தியை விடதான் ரொம்ப யோசிக்கிறோம். சித்தியை விட எல்லாருமே முக்கால்வாசி அப்படித்தான் இருக்காது. யோசிச்சுதான் சாட்சிய வேலைக்காரர்கள் கூட எப்பா நீ பாக்கலையாப்பா பாக்குறியாப்பா அப்படின்னு எதவாதான் கேப்பா, இந்த வேலையை பாரு அப்படின்னு ஒரு அழுத்த மாட்டாங்க. என்ன இது மத்த ஜாதியா இருக்குன்னா இந்த வேலையை பாரு பார்த்துட்டு போ, என்ன பேசி நிக்கிற அப்படிம்பாங்க. நம்ம என்னப்பா பேசி நிக்கிற அப்படின்னு கேட்கறத கூட குத்தம் வாங்க. அவங்க என்ன வாரவங்க வேலைக்கு வரவங்க என்ன ஆச்சு இப்படி எல்லாம் கேட்கறாங்க, நாங்க உடனே வேலையை விட்டு போறோம் அப்படிம்பாங்க. அதே எனக்கு அந்த பிள்ளைய பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்னடா அது இவ்வளவு கான்பிடண்டா இருக்கே, கடைசி குடிக்க கஞ்சி இல்ல, நாளைய நிலைமை என்ன ஆகுமோ தெரியல அப்படிங்கறதுல நம்ம அப்படி இல்லை. எல்லாம் சேஃப்டியா இருக்கிறோம், எல்லாமே நல்லாதான் இருக்கிறோம். இருந்தாலும் நம்மளுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை இருந்துகிட்டு தான் இருக்கு. அது ஏன்னே தெரியல. நம்மளுக்குள்ள உனக்கு இருக்கு, முத்திமினாவுக்கு இருக்காது, மாமாவுக்கு இருக்கு, தாரணேஷுக்கு இருக்கு, எல்லாருக்குமே இருக்கு. எனக்கு இருக்கு. அவங்களுக்கு மணி இருந்தும் தைரியம் இருக்கா? ஆமா, தைரியம் இல்ல. மணியை விட ஆள் சப்போர்ட் தான்ப்பா ரொம்ப வேணும். ஆள் சப்போர்ட் தான் ரொம்ப. மணி ஆமா, மணியை விட ஆள் சப்போர்ட் வந்துடுறாரு. என்ன இந்த ஏதாவது ஒருத்தனுக்கு முடியலன்னா ஒரு ஊரே போகும். ஒண்ணும் இல்லை, இங்க இடம் பதிகிறதுக்கு ஒரு 5 வாட்டி ஒரு 15 பேர் வந்திருப்பாங்க. நம்மள இருந்த ஒருத்தனாவது வருவானாயோ, நீ தம்மா துண்டு இடம் வாங்குறதுக்கு நாங்க இத்தனை பேர் வந்து நிக்கணுமா அப்படிம்பாங்க. என்ன நீ தம்மா துண்டு இடம் வாங்குறதுக்கு நாங்க இத்தனை பேர் உனக்காம எனக்கிட்டு வந்து நிக்கணும். ஒரு 15 பேர் இத்தனையும் மோந்து தண்ணியதே ஒரு தவளையில கொண்டாந்து தண்ணியதான் ஒரு 3 மணி நேரம் நின்னதுக்கு தண்ணியதான் கொடுக்குறாரு.
அஞ்சு வாட்டி வந்துட்டாங்க இப்படி 15 பேர். நம்மளா இருந்தா வேணும்னா வேணும், வேண்டாட்டி வேண்டாம் அப்படின்னு வெட்டோட துண்டுரெண்டா பேசிட்டு, இந்த இடம் வேணும்னா வேணும், வேண்டாட்டி வேண்டான்னு துண்டொன்று ரெண்டா வெட்டுறோம்னு துண்டுரெண்டா பேசிட்டு போயிடும். இது 5 வாட்டி வந்து பார்த்தா 5 வாட்டி அளந்து இது எதுக்கு இப்படி கஷ்டப்படுறாங்க? ஆனா அர்த்தம் இல்லாம கஷ்டப்படுந்தேன் படுறாங்க, அர்த்தத்தோட கஷ்டப்படல. இது தேவையில்லாத வேலை. ஆனா அவங்களுக்கெல்லாம் அப்படி பண்றதுதான் தோதா இருக்கு. 10 பேர்கிட்ட ஒரு விஷயம் வாங்குறதுனா 10 பேர்கிட்ட கேட்கணும், சொந்தக்காரர்கள்ட்டலாம் அப்படி இருக்கு. இப்போ நம்ம வந்து தைரியம், எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு மனசுக்கு இதுவாக இருக்கு, நான் வாங்குறேன் இடம் அப்படிங்கிற மாதிரி இல்லை. அது மாதிரி நம்ம வீட்டுக்கிட்ட நம்ம ஆயா வீட்டில் இருக்கல ஒருத்தர், அந்த முருகன்னு நினைக்கிறேன் அந்த பையன். ஆனால் பொழைச்சிட்டேன். ஈபியில் மேலே ஏறி நிற்கல, ஏதோ ஒன்று அடிச்சு கீழே விழுந்துட்டேன், நல்ல மண்டையில் அடி. தஞ்சாவூர்ல கொண்டு வச்சிருந்தாங்க. அவங்க வீட்டுல இருந்து 50 பேரும் ஓடியா அந்த தெருவே ஓடி தஞ்சாவூர் போயிடுச்சு. அந்த தெருவே ஓடி தஞ்சாவூர்ல போய் பார்த்து ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல இருந்து கடைசி பொழைச்சி இப்ப ஓரளவு வேலையெல்லாம் பாக்குறேன், ஓரளவு கால் நொண்டி நடக்கிறேன், நான் வேலையெல்லாம் பாக்குறேன். அப்படி ஊரே போச்சு தஞ்சாவூருக்கு மெனக்கெட்டு பஸ்ஸுக்கு காசு செலவுச்சு. தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் வச்சு பார்த்தாரு. நம்மள இருந்தா சம்பந்தப்பட்ட சொந்தக்காரையும் கூட வந்து பார்க்க மாட்டேன். என்ன நம்மளா இருக்க வேண்டியதான், டாக்டர் பாக்குறத வச்சுக்கிட்டு நம்மளா கிடக்க வேண்டியதான். வீட்டுல இருக்க ஆளுங்க மட்டும், வீட்டுல இருக்க ஆளுங்க மட்டும்தான். அந்த ஒத்துமை எல்லாம் அவங்கள்ட்ட இருக்கு. என்னதான் அடிச்சுக்கிட்டாலும் பிடிச்சுக்கிட்டாலும் அத்தாச்சிங்கிறாங்க, அண்ணிங்கிறாங்க. இப்படி நம்ம கஷ்டம் அந்த ஒத்துமை எல்லாம் இல்லை. அதனாலதான் அவங்களுக்கு தைரியம் கூட வருது, எதையும் ஃபேஸ் பண்றாங்க. தன்னம்பிக்கை இருந்தால் தான் நல்லது இல்லை? நல்லது. ஆமா, தன்னம்பிக்கை இருந்தால் தான் வரலாம், ஓரளவு இருந்துச்சு வரலாம். எனக்கு அப்பெல்லாம் கூட ஓரளவு இருந்துச்சு தன்னம்பிக்கை. இப்போ வர வர ஏஜ் ஆகவும் சுத்தமா போச்சு. சுத்தமா உடம்பு நம்ம சொன்னது கேட்கலைங்கள, அப்புறம் என்னத்த பண்றது? என்னால ஒரு தைரியமா நானா ஒத்தையா எங்கேயும் போயிட்டு வர முடியல. அப்படி இருக்கையில உடம்பு நம்ம என்ன பண்றது? என்ன ஒரு நேரம் பசி வந்துச்சுன்னா பசி பொறுக்க முடியல, மயக்கம் வர மாதிரி இருக்கு. என்ன ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுது. அதனால ஒரு தன்னம்பிக்கையோட இருக்க முடியல. முன்னாடி எல்லாம் நான் தைரியமா ஒத்தையா போயிட்டு வருவேன். இப்ப எல்லாம் என்னால எதுக்கு போக முடியல. ஆமா, நீ இவ்வளவு நாள் வாழ்ந்தாச்சு இதை அப்படின்ட்டு சமாளிச்சு போயிட்டே இருக்க. தன்னம்பிக்கை எப்படி வளர்க்கலாம்? தன்னம்பிக்கையை நீங்கெல்லாம் தன்னம்பிக்கையோட தான் இருக்கணும். இப்பெல்லாம் கான்பிடென்ட். ஆமா, நமக்கு மட்டும் வாழ்க்கை இது இல்லை. நிறைய பேருக்கு இதே நமக்குள்ள மாதிரி பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கும். வாழ்க்கையில நமக்கு மட்டும் கடவுள் சோதனை கொடுக்கல, நிறைய பேருக்கு நம்மள மாதிரியே இருக்கும். எல்லாரும் எப்படி கடந்து போறாங்களோ அதே மாதிரி நம்ம கடந்து போக வேண்டியதான். இப்போ உனக்கு மட்டும் கல்யாணம் ஆகாம இல்லை, புரியுதா? எத்தனையோ பேருக்கு இருக்கும். நமக்கு தெரிஞ்சதுல நீ மட்டும் என்ன அந்த அவங்க எப்படி கேண்டில் பண்றாங்களோ அந்த மாதிரி. ஆனா நம்ம முயற்சி பண்ணணும், முயற்சி பண்ணாம இருக்க கூடாது. முயற்சி பண்ணணும், முயற்சி பண்ணி அது இதுங்கிற வரைக்கும் நம்ம மனசை விட்டுறக்கூடாது. காரியம் நடக்கிற வரைக்கும் ஒரு நாள் இல்லாட்டியும் ஒரு நாள் ஜெயிக்கலாம் நம்ம இதுனோம்னா. அந்த மாதிரிதான் நான் அதுல என்ன நானும் அதையும் தேர்த்திக்கிட்டேன். இத்தனை பேர் இதுல நான் உங்க 2 பேரையும் நானே தானே வளர்த்தேன். அதுல நான் இந்த அளவுக்கு எதையும் பார்க்கல. நம்ம நேர்மையா நாணயமா கரெக்டா இருக்கிறோம். என்ன அதனால நம்ம யார்கிட்டையும் போய் எதுவும் வாங்க போல, இருக்கிறத வச்சுதான் சமாளிக்கிறோம். நம்ம பிள்ளைகள்லாம் அப்படித்தான், யார்கிட்டையும் போய் ஒரு பைசா வாங்கல, யார்கிட்டையும் அடாவடித்தனம் பண்ணல. என்ன அப்படி நியாயமா பிழைக்கும் போது நம்ம யாருக்கும் பயப்பட வேண்டியது இல்லை. என்ன அப்படிங்கறதுல நான் நடத்தினேன், பொம்பளையா இருந்த நடத்தினால. ஆனா அதுவே நிறைய பேருக்கு பொறாமையா தான் இருக்கு. கரெக்டா இருக்காளே நம்மள்ட்ட வந்து கேட்கலையே, நம்ம காலில் விழுகலையே அப்படிங்கிற மாதிரி. அப்படி உள்ளவங்களுக்கு என்ன எப்படி மம்மி நம்ம பதிலடி கொடுக்குறது? அப்படி இல்லை, நம்ம ஒன்றும் பண்ண வேண்டாம், கடவுளே அதுக்கு பண்ணிக்குவார். நம்ம என்ன ஒன்று அவங்கள்ட்ட நம்ம போய் ஏதாவது ஒன்று கேட்கல, அவங்க மூஞ்சியை சுழிச்சுக்கிட்டு சொல்றாங்க, போ நீ ஏதாவது இதுன்னா பணம் வச்சிருக்கீங்களா போய் பண்ணிக்க போ அப்படின்னு சொல்றாங்க. அப்படிலாம் இருக்கையில எப்படி வேஸ்ட் பண்றது? அது அவங்களுக்கு தெரிஞ்ச தரம், அவ்வளவுதான். அவ்வளவுதான். அதெல்லாம் எனக்கு எத்தனையோ பேர் அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கா. ஏன் அத்தையே அப்படித்தான் சொல்லுவா, வள்ளி அத்தையே அப்படித்தான் சொல்லுவா. ஐத்தியாண்டி நீங்க வாங்க, விவோட்ட போய் சர்டிஃபிகேட் வாங்கணும்னா அவர் தரமாட்டேங்கிறாரு, நீங்க வந்துங்க, நீதான் பணம் வச்சிருக்கல, பணத்தை கொடுத்து வாங்கு அப்படின்பா. இன்னைக்கு நான் எந்திரிச்சு வந்துட்டேன்ல, அவ எப்படி இருக்கா? என்ன நான் எந்திரிச்சு வந்துட்டேன்ல,
பேரம் பேத்தின்னு இடிக்கிட்டேன். என்ன யாரும் துணை இல்லாம ஆம்பளை ஹெல்ப் இல்லாம பேரம் பேத்தி இடிக்கிட்டேன். எல்லாம் பண்ணிட்டேன்ல. அவ உள்ள வீடையும் கட்டின வீடையும் வித்து விட்டு இங்க ஆத்தா வீட்டுல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா. அதான் சொல்றேன்ல. ஆனா எப்பவுமே நம்ம நல்லது வந்து போர் அடிக்கதான் செய்யுமா. நம்ம வாழ்க்கையான போர் அடிச்ச வாழ்க்கைதான். நம்ம வாழ்க்கையெல்லாம் ஒரு இதுவா இல்லை, போர் அடிச்ச வாழ்க்கைதான். ஆனா நல்லது எதுவுமே எல்லாமே போர் அடிக்குமா. அந்த இவர் சொல்றாரு டாக்டர் அசோகா, அவர் பேர் என்னன்னு தெரியல, அவர் சொல்றாரு நல்லது எல்லாமே போர் அடிக்கக்கூடிய விஷயம் தான். எந்த நல்ல ஒரு செயலாகட்டும் அது போர் அடிக்கதான் செய்யும். எக்ஸைட்மெண்ட்னு நம்ம போனோம்னு வச்சுக்க, த்ரில்லிங்கா அதுல என்னைக்காவது ஒரு நாள் விழுந்துருவோம் த்ரில்லிங்க்கு. இப்போ நிறைய பேர் இந்த உச்சியிலிருந்து கீழே குதிக்கிறாங்க. ஆமாம், அதெல்லாம் விழுந்துருவாங்க. ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் இதுன்றுவாங்க. ஆனால் கயிறுலாம் கட்டியிருப்பாங்க. அதுலேயும் கயிறு ஒவ்வொருக்கா பேலன்ஸ் இதாகி விழுகிறாள். இப்போ என்னமோ பழனிமலையில் இன்னைக்கு நியூஸில் பார்த்தேன், பழனிமலையில் விஞ்சி மேலே போகுது பாரு. அந்த விஞ்சு ஏதாவது இதாயிடுச்சுன்னா அங்கனே தொங்கி நிக்காம அதை இறக்குறதுக்கு ஆளுங்க என்னமோ தயார் பண்ணி இறக்குறாங்க. அங்க ஆளுங்க மேலேயும் நிக்க முடியாது இல்ல, இறக்கணும்ல உள்ள. அதுக்காக ஏதோ தயார் பண்ணி இறக்குறாங்க. பெரிய இதுவாட்டம் இதாட்டம் போர்வை ஆட்டம் கொண்டாந்து அதுல கீழே இறக்குறாங்க. பார்த்தேன்னு நியூஸ்ல போட்டாங்களா? நியூஸ்ல போட்டாங்க. அது நல்லா இருக்கா? எப்படி இருக்கு? மஞ்சள் கலர் இது வாட்டம் விரிச்சு அந்த விரிப்புல ஒரு 10 பேர் சேர்ந்து அவங்க ஒரு ஆளை குதிக்கிறதுக்கு 10 பேர் பிடிச்சிருக்காங்க. கீழே பிடிச்சிருக்காங்க. இந்த சினிமாவில எல்லாம் மேல இருந்து பிடிச்சிருக்காங்கல்ல, அந்த மாதிரி பிடிச்சிருக்காங்க. ஒரு மீடியம் ஹைட் வந்த உடனே கீழே குதிக்கிறது. மீடியம் ஹைட் வர்ற வரைக்கும் அதே கீழே இருக்கீங்களா? அது நூல் கட்டி இறக்குறாரு, கயிறு கட்டி இறக்குறாரு. கயிறு அதுல இருக்கும் பொருக்கு, அதுல இருக்குமா எப்படின்னு தெரியல. கயிறுல தான் இறங்கி வராது, கயிறு பிடிச்சி. நீங்க பழனியில வெஞ்சில போயிருக்கீங்களா? போனதில்லை. நான் பழனிக்கு நடந்தே தான் போயிருக்கேன். இது எப்படி படியும் இருக்கும்? பழனியில என்னென்ன இருக்கும்? படி இருக்கும், வெஞ்சு இருக்கும், யானை பாதை இருக்கும், விஞ்சு இருக்கும். யானை பாதைன்னா என்ன? யானை பாதைன்னா கொஞ்சம் படி இல்லாம கொஞ்சம் கரண்டு முரட்டா அந்த மலையெல்லாம் இருக்கும் பாரு. அந்த மாதிரி இருக்கும். மிருகங்க போற பாதை யானை பாதை. சரி, படி இருக்கிறது நம்ம ஏறி போறோம், அது உச்சிக்கு போகணுமா? ஆமா, உச்சிக்கு போகும். யானை பாதையும் உச்சிக்கு போகும், இதுவும் போகும். சரி, விஞ்சில் ஏறினோம்னா அதுவும் நான் பார்த்தது இல்லை. விஞ்சு இருக்கான், ட்ரெயின் இருக்கான். ட்ரெயின் இருக்குங்கிறாரு. நீங்க பழனிக்கு போயிருக்கீங்களா? போயிருக்கேன், ஆனா இதுல எல்லாம் போனதில்லை, விஞ்சில எல்லாம் போனதில்லை. எத்தனை வாட்டி போயிருக்கீங்க? நான் நிறைய ஒரு 2 வாட்டி நடந்தே போயிருக்கேன். அப்புறம் நம்ம இங்கே வந்துட்டு பண்ணியே போல. பழனி கிட்ட எங்கேயோ போனோம், பொள்ளாச்சியில அந்த மாசாணியம்மன் கோயிலுக்கு போனோம். மாசாணியம்மன் பழனி கிட்ட. அது ரொம்ப சக்தி வாய்ந்தது ஃப்ரெண்ட்ஸ். மாசாணியம்மன் கோயில் அந்த சாமிக்கு வேண்டிக்கிட்டோம்னா கண்டிப்பா நடக்கும். அந்த மாசாணியம்மன் படுத்துதான் இருப்பாங்க. சூப்பர். அது நான் வந்து அரியலூர்ல ஒரு இடம் எனக்கு இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்ப என் கதையை கேளுங்க. அது அரியலூர்ல ஒரு இடம் இருந்துச்சு. அந்த இடம் விற்கலாம்னு சொல்லி இவன் சின்ன பையனா இருந்தேன், இவ்வளவு இருந்தேன். நான் 2வது 4வது படிச்சிருப்பேன். சரி, இவனை கூட்டிகிட்டு போய் நம்ம விற்கலாம், அது தேவையில்லை, இனிமேல் நம்ம அந்த ஊரை விட்டு வந்துட்டோம், அந்த இடத்துக்கு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு போனேன். விவோட்ட போனேன். அங்கே உள்ள விவோ அப்பவே சொன்னாரு, நீங்க என்ன, அப்ப எனக்கும் சின்ன வயசு, நீங்க ஒத்தையா வராதீங்க, யாரையாவது துணைக்கி கூட்டிட்டு வாங்கன்னாரு. எனக்கு துணைக்கெல்லாம் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நானே இது போனேன். எங்க அண்ணன் தம்பிகளெல்லாம் கூப்பிட்டோம்னா மேற்கொண்டு இழுத்து விட்டுருவாங்க, அதனால அவங்க யாரையும் கூப்பிடலன்ட்டு நானே தான் போனேன். போனா இங்க உள்ளவங்க என்ன பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸு, அந்த அரியலூர்ல செந்துரை அங்க உள்ளவங்க, ஆச்சு நாங்க வாங்கிக்கிறோம் அந்த இடத்த, அட்வான்ஸ் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போனப்ப அட்வான்ஸ் தந்துட்டாங்க. அதுக்கு ரெக்கார்டு எழுதி வாங்கிட்டாங்க. நீங்க பேச்சு மாறினா எனக்கு 10,000 தந்ததுக்கு 20,000 தரணும், ரிட்டர்ன் நம்ம கொடுக்குறாரு 20,000, பேச்சு மாறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டேன். அட்வான்ஸ் வாங்கிட்டு இவனை கூட்டிட்டு வந்துட்டு. ஆனா அப்பவே விவோ சொன்னாரு, இந்த ஊர் சரியில்லை, நீங்க ஒத்தையெல்லாம் வராதிங்க, பச்சு ஏமாத்திடுவாங்க அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ரிஜிஸ்டர் பண்ற அன்னைக்கு என்னைக்குன்னு சொல்லுங்க, நான் வந்து கையெழுத்து போடுறேன், நீங்க குறை பணம் மிச்ச பணம் தாரத்தை தந்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அப்படி ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம்னாங்க. நான் இங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன பிளான் பண்ணியிருக்காங்க, ஒரு 15-20 பேர் அவங்க தான் ஆள் செட்டா சேர்ந்துடுறாங்களே. மற்ற ஜாதியில செட்டா சேர்ந்த உடனே என்ன வச்சாங்க, ஆட்சியை இங்க வர வைப்போம், வர வச்சு ஆட்சியை மிரட்டிவிட்டு
ஆட்சியை மிரட்டி ஆட்சிக்கு அட்வான்ஸ் கொடுத்ததோட ஆட்சிக்கு இனிமேல் பணம் இல்லை, கையெழுத்து மட்டும் போட வச்சுக்கணும் என்ன அப்படின்னு சொல்லி ரிஜிஸ்டர் பண்ணணும்னு நினைச்சாங்க. அது எனக்கு ஏதோ கடவுள் புண்ணியம் எனக்கு இன்னொரு ஆள் சொல்லி கொடுத்துறாரு, ஆட்சி நீங்க எங்கிட்ட வந்துடாதீங்க என்ன இவங்க இப்படி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. அப்புறம் நான் என்னடா பண்றதுன்னு யோசிச்சேன். இவங்க நான் திருப்பி நான் தரமாட்டேன்னு சொன்ன உடனே அங்கிருந்து கிளம்பி எல்லாரும் ஒரு 15 பேர் இங்க வந்துட்டாங்க நம்ம ஊருக்கு. நம்ம ஊருக்கு வந்தோடனே எனக்கு என்னடா பண்றதுன்னு தெரியல. நீங்க 2 பேரும் ஸ்கூல் காலேஜ் போயிருந்தீங்க. அப்புறம் நான் வக்கீல்கிட்ட ஃபோன் பண்ணேன். வக்கீலுக்கு ஃபோன் பண்ணா வக்கீல் என்ன சொன்னாரு, ஆச்சு நீங்க இதுல வந்து தைரியமா நீங்க நிக்கலைன்னா சொத்து போயிடும், நீங்க போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருங்க அப்படின்னாரு. அப்புறம் நான் போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணேன். கம்ப்ளைண்ட் பண்ணா இவங்க வந்தவங்க எல்லாம் அதுல பாத்தீங்கன்னா இந்தூர்ல ஃபாரஸ்ட்ல வேலை பார்க்குற ஒருத்தன் அவங்களுக்குள்ள உளவாளியா இருந்தேன். இந்தூர்ல வேலை பார்க்குவேன். அவனை பிடிச்சாரு. அவனை பிடிச்சா அவன் வேலை போயிடும், நீ ஒழுங்கு மரியாதை இதுன்னு அவங்களெல்லாம் கூட்டிட்டு வா இதுங்கன்னாரு. சரிண்ணா அவங்க எல்லாரும் வந்தா சாமி இனிமே அப்படிலாம் நாங்கள் பேசல செய்யல அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டு இது பண்ணிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் அந்த இடத்த வேறொரு அம்மாவுக்கு லேடிக்கு தான் விற்றேன். எவ்வளவு சூழ்ச்சி, எவ்வளவு பிரச்சனை. ஆனா அவங்க இல்லை ஃப்ராடுக்கு கூட எல்லாரும் ஒத்து வர்றாங்க. நம்மள நேர்மைக்கு ஒத்து வர மாட்டேங்க, ஃப்ராடுக்கு ஒத்து வரும். நீ ஃப்ராட் பண்றியா, நானும் வரேன் பாப்போம். அது தப்புன்னு கூட சொல்லல. ஆமா எடுத்து சொல்லல. அதே மத்த கேஸ்டுக்கு இருக்கும். அவங்க ஒற்றுமை நல்லா. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இங்க இவ்வளவு தூரம் கடந்திருக்கேன். அந்த பணத்தை வச்சுதான் ஃப்ரெண்ட்ஸ் பிள்ளைகளை படிக்க வச்சேன் இன்ஜினியர் 2 பேரையும். அது எவ்வளவு மீத்தீங்க? அது 8 லட்சமா 10 லட்சத்துக்கு வந்தான். அது புரோக்கர் மூலியமா வந்தீங்க? அது வித்து 15-20 வருஷம் இருக்கும்னா 20 வருஷம் இருக்கும். இந்த ஊருக்கு வந்து பஸ்ல இருக்கும். அப்படிலாம் நிறைய கஷ்டங்களை கடந்துதான் படிச்சேன். ஆனா எல்லாம் சமாளிச்சேன். அப்ப தைரியம் இருந்துச்சு, இப்போ எல்லாம் இல்லை. அப்போ எனக்கு கொஞ்சம் பயம் இருக்கும் உங்களுக்கு. ஆனா பயத்தை வெளியே காட்ட மாட்டேன். மல்லிகை நம்ம அயன் லேடி. ஆமா இப்ப சுத்தமா லேசா யாரும் எதுவும் சொன்னா நான் திருப்பியே பேசுறதே இல்லை, விட்டுருவேன். அவ்வளவுதான். அவ ரொம்ப அப்படியே நொறுங்கி போன மாதிரி ஆயிடுச்சு. அது வயசானதுனால மனசுல தைரியம் இல்லாதனால. ஒரு சிலர் 60 வயசா இருந்தாலும் எப்படி தைரியமா இருக்காங்க, 70 வயசு 80 வயசு. ஆமா ஒரு சிலர் வந்து எதுவுமே எந்த பிரச்சனையா இருந்தாலும் எல்லாம் மயம் பார்த்துப்பேன் மயந்தல தூக்கி போட்டுறாங்க. வீட்டுக்குள்ள பிரச்சனை பண்றது மட்டும் பொம்பளை லேடிஸ் பண்றாங்க. புருஷனையே அப்படித்தான் பண்றாங்க. புருஷங்களை வெளியில உள்ள எல்லாத்தையும் இழுத்து விட்டுறாங்க. வீட்டுக்குள்ள பண்றது மட்டும் லேடிஸ் தான் பண்றாங்க. நம்ம அப்படி இல்லை, வெளியவும் நம்ம தான், வீட்டுக்குள்ளேயும் நம்ம தான். அப்படிங்கிறதான் பயமா இருக்கு. சரி வாங்க நைட்டுக்கு என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாமா? பொடி இட்லி ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, பொடி இட்லி, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றி பொடி இட்லி, 2 பொடி தோசை, தக்காளி குருமா மாதிரி வச்சேன். இது நல்லா இருந்துச்சு. தக்காளி குருமா நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.